ஏசியை இப்படி யூஸ் பண்ணுங்க, கரண்ட் பில் குறையும். உடனே செய்யுங்க. கோடை காலத்தில் ஏசியை அதிக நேரம் பயன்படுத்துவதால் மின்சார கட்டணம் அதிகரிப்பது பல வீடுகளில் பொதுவான பிரச்சனையாக உள்ளது. அறை சற்று சூடாக இருந்தாலே பலர் 24 டிகிரி செல்சியஸில் இருக்கும் ஏசியை 20 டிகிரி செல்சியஸ் அல்லது 18 டிகிரி செல்சியஸ் ஆக குறைத்து விடுகின்றனர். இதனால் அறை அதிக குளிர்ச்சியாக இருந்தாலும் மின்சார செலவு கணிசமாக உயர்கிறது. ஆனால் ஆற்றல் திறன் நிபுணர்கள் கூறுவதாவது, ஏசியை 24 டிகிரி செல்சியஸில் இயக்கி அதனுடன் கூரை விசிறியை மிதமான வேகத்தில், அதாவது வேகம் 2இல் இயக்கினாலே அறை முழுவதும் சீரான குளிர்ச்சி கிடைக்கும் என்பதே. ஏசி குளிர்ந்த காற்றை வெளியிட்டாலும் அது அறை முழுவதும் தானாக சமமாக பரவாது. பெரும்பாலும் ஏசி இருக்கும் பகுதியிலேயே குளிர்ந்த காற்று தேங்கிவிடும். இதனால் ஒரு பகுதி அதிக குளிர்ச்சியாகவும் மற்றொரு பகுதி வெப்பமாகவும் இருக்கும். ஆனால் மிதமான வேகத்தில் இயங்கும் கூரை விசிறி அந்த குளிர்ந்த காற்றை அறை முழுவதும் சுழலச் செய்து எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான குளிர்ச்சியை உருவாக்குகிறது. பலரும் விசிறியை முழு வேகத்தில் இயக்கினால்தான் அதிக குளிர்ச்சி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மிதமான வேகத்தில் இயங்கும் விசிறிதான் உடலில் இருக்கும் வியர்வையை விரைவாக ஆவியாக்கி உடலை இயல்பாக அதிக குளிர்ச்சியாக உணர வைக்கிறது. இதுவே விண்ட் சில் எஃபெக்ட் எனப்படும் இயற்பியல் விளைவு. மேலும் 18 டிகிரி செல்சியஸ் அல்லது 20 டிகிரி செல்சியஸ் என்று குறைவாக அமைத்தால் அறை வேகமாக குளிரும் என்ற நம்பிக்கையும் முழுமையாக சரியல்ல. பெரும்பாலான ஏசிகள் ஆரம்பத்தில் ஒரே திறனில்தான் செயல்படுகின்றன. ஆனால் குறைந்த வெப்பநிலையை அமைத்தால் கம்ப்ரஸர் நீண்ட நேரம் தொடர்ந்து இயங்க வேண்டியதால் மின்சார நுகர்வு அதிகரிக்கிறது. 24 டிகிரி செல்சியஸில் வைத்தால் தேவையான வெப்பநிலையை அடைந்ததும் கம்ப்ரஸர் இடைவெளியுடன் இயங்கி மின்சாரத்தை சேமிக்கிறது. ஆய்வுகளின்படி குறிப்பாக இன்வெர்டர் ஏசிகளில் 24 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் பயன்படுத்துவது மின்சார செலவை குறைக்க உதவுகிறது. இருப்பினும் அறையின் அளவு, சூரிய வெப்பம், ஏசியின் தரம், பராமரிப்பு போன்ற காரணிகளும் மின்சார நுகர்வை பாதிக்கும். மின்சாரத்தை மேலும் சேமிக்க சில எளிய வழிகளும் உள்ளன. ஏசி ஃபில்டரை 15 முதல் 30 நாட்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டும். மதிய நேரத்தில் திரைச்சீலைகளை மூடி சூரிய வெப்பம் உள்ளே வராமல் தடுக்க வேண்டும். கதவு, ஜன்னல்களை நன்றாக மூடி வைத்திருக்க வேண்டும். ஏசி அவுட்டோர் யூனிட்டை சுத்தமாக பராமரித்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது முழுமையான சர்வீஸ் செய்வதும் அவசியம். இன்றைய BLDC தொழில்நுட்பம் கொண்ட சீலிங் ஃபேன்கள் மிகவும் குறைந்த மின்சார கட்டணத்தில் அதிக காற்றோட்டத்தை வழங்குவதால் 24 டிகிரி செல்சியஸில் இயங்கும் ஏசியுடன் இணைந்து பயன்படுத்தும் போது மின்சார செலவை குறைக்க உதவுகின்றன. எனவே இந்த கோடையில் ஏசியை 24 டிகிரி செல்சியஸில் வைத்து அதனுடன் மிதமான வேகத்தில் கூரை விசிறியையும் இயக்கி பாருங்கள். இந்த சிறிய மாற்றம் மின்சார கட்டணத்தை குறைப்பதோடு அறை முழுவதும் சீரான மற்றும் சௌகரியமான குளிர்ச்சியையும் வழங்கும்.